அது அவங்க உரிமை சார். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு எங்கு வேணாலும் சேரலாம் என்ற உரிமை இருப்பது போல எங்கள் கட்சிக்கு வாருங்கள் என்று அழைப்பதற்கும் யாருக்கும் உரிமை இருக்குது. ஏன் கூடக்கூடாதா? திமுக தாவைக்காவை பார்த்து பயப்படுகிறது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திமுகவில் இருக்குது. இன்னைக்கு அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். அதிமுக என்பது ஒரு கட்சி, அது ஒரு தனி நபர் அல்ல. தாவேகா என்பது ஒரு தனி நபரால் தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி இதுவரை தேர்தலை சந்தித்ததில்லை. அங்கிருந்து ஒரு தனி நபர் அங்கே செல்கிறார். தனி நபர்களுடைய முடிவுகள்ல நாம தலையிட முடியாது. அவரை சென்றிருக்கிறார். இதற்கு பதில் சொல்ல வேண்டியது அதிமுக தான், பாஜக. ஏற்கனவே இல்ல, நாம அதை எப்பவுமே நாம அதை ஏற்கவில்லை. நம்ம சொன்னது ஒரு மூத்த அரசியல்வாதி, அமைச்சராக நீண்ட காலம் இருந்தவர். அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புவது சந்தித்தார். அவ்வளவுதான். அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம். கூட்டணி அது நீங்க அவர்கிட்ட எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய கூட்டணி என்பது தனி நபர்களுடன் கிடையாது. கூட்டணி என்பது பாஜகவிற்கும் அஇஅதிமுகவிற்கும். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவ்வளவுதான் விஷயம். இதுல யார் கட்சியை விட்டு சென்றார்களோ அவர்கள் குறித்து நாம பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் எனக்கும் நல்ல நண்பராக இருக்கக்கூடியவர் தான். ஆனாலும் கூட நல்ல நெருக்கமானவர் தான். அது வேறு. ஆனால் அரசியல் பயணம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமாகத்தான் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் அதிமுக இருந்தவங்க. நீங்க தனிநபர் அது அவங்க உரிமை சார். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு எங்கு வேணாலும் சேரலாம் என்ற உரிமை இருப்பது போல எங்கள் கட்சிக்கு வாருங்கள் என்று அழைப்பதற்கும் யாருக்கும் உரிமை இருக்குது. ஏன் கூடக்கூடாதா? இல்ல, நாங்க கூட்டாலும் தப்பு இல்ல. நாங்க கூட்ட மாதிரி தெரியல. நாங்க கூட்ட மாதிரி தெரியல. இன்னொரு எங்க கூட்டணி கட்சியிலே இருக்கும்போது அந்த கட்சியில இருந்த ஒரு முறை நாங்க எப்படி கூப்பிடுவோம்? அதனால நாங்க கூப்பிடல. ஒருவேளை இல்ல, ஒரு அரசியல் கட்சி ஒரு நபரை வாருங்கள் என்று அழைப்பதிலும் தவறு. ஒரு தனி நபர் ஒரு அரசியல் கட்சிக்கு மாறினாலும் சென்றாலும் தவறில்லை. ஏனென்றால் அரசியல் கட்சிகள் அனைத்துமே சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துலதான் இயங்குகிறது. அதுக்குள்ள உள்நோக்கம் இருந்தால் நாம போட்டி அரசியல் தானே. திமுக தாவைக்காவை பார்த்து பயப்படுகிறது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திமுகவில் இருக்குது. இன்னைக்கு அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த அமைதியான போக்கு, அவருடைய அணுகுமுறை, இதையெல்லாம் கண்டு எங்கே அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வலிமையாக விடுமோ என்கிற பயத்துலதான் திமுகவினர் இது போன்ற வதந்திகளை பரப்பி விடுகின்றனர் என்பதை நான் மிக தெளிவாக சொன்னேன். அதிமுக வலுவான ஒரு இன்னைக்கு அதிமுக தாவேகா வலுவா இருக்குதான் நீங்க சொன்னீங்க. அவ்வளவு பேர் இருக்காங்க. தாவேகா எப்போ ஆரம்பித்த கட்சி, அது வலுவா எப்படி இருக்கும்? நான் கேட்க புரியல. அதிமுக என்பது ஒரு கட்சி, அது ஒரு தனி நபர் அல்ல. தாவேகா என்பது ஒரு தனி நபரால் தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி இதுவரை தேர்தலை சந்தித்ததில்லை. அங்கிருந்து ஒரு தனி நபர் அங்கே செல்கிறார். அதற்கு வலு சேர்க்கிறார் என்று சொல்கிற நீங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியிலிருந்து ஒரு தனிநபர் செல்லும் போது அது வலு குறைந்து விட்டது நீங்க எப்படி சொல்கிறீங்கன்னா தவறு இல்லையாரு? என்னுடைய பதில் இதுதான். என்றைக்குமே தனி நபருக்கு வாக்கு இல்லை.
ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த கொள்கைக்கு தான் வாக்கு என்பது பாஜகவிற்கு மட்டுமல்ல, அதிமுகவிற்கு மட்டுமல்ல, திமுகவிற்கும் அது பொருந்தும். தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் தனியா வேற ஏதாவது சின்னத்துல போட்டியிட சொல்லுங்க. முடியுமா? முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.